அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு நான் வந்து படத்தோட ரிவ்யூலாம் பார்க்க போகிறதில்ல. எப்பயுமே வந்து சிலர்லாம் என்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் போட்டிருந்தேன். பட் யூடியூப்பில் போடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். பட் இருந்தாலும் அது இன்ஸ்டாகிராமில் போடும்போது பேக்கில் ஒரு பாட்டு போட்டிருந்தேன். நம்ம யூடியூப்லலாம் அப்படி போட முடியாது. என்ன காரணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதுக்கு வந்து காப்பிரைட்ஸ்லாம் விழுவும் அப்படிங்கிறனால நான் போடல. சரி பட் இருந்தாலும் இதை எப்படியாச்சும் யூடியூப்பில் போடணும்டா அப்படின்ட்டு பார்த்தேன். பட் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ வந்து திருப்பி தான் செல்லை வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். இதை நானும் எடுக்கலை. பட் எடிட்டிங் மட்டும் தான் நான் பண்ணேன். பட் இருந்தாலும் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நான் இருக்கிற நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் 4 ரோடு பகுதியிலேருந்து உஜ்ஜீவன் பேங்க் பக்கத்தில் தான் இந்த சலூன் இருக்குது. ப்ளூ பேஸ் சலூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது லேடீஸ்க்குமே இருக்குது. அதாவது பெண்கள் மற்றும் ஆண்கள் அழகு நிலையம் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு அது கரெக்டாக சொல்ல வரல. எப்பயுமே கட்டிங் பண்ணுவோன்னா ஷேவிங் பண்ணுவோன்னா அப்படின்லாம் இல்லை. நான் வந்து நினச்சா ஷேவ் பண்ணுவேன். பட் கட்டிங் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே மந்த்துக்கு 1 டைம் தான் பண்ணுவேன். பட் இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நான் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து நிறையா ஹேர்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதனாலேயே நான் இப்போ வந்து கட்டிங் பண்ணி ஒரு 3 மாதம் ஆச்சு. பட் இருந்தாலும் சரி அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஹேர் வாஷ் பண்ணி ட்ரிம்மிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக போய் ஒரு சேவ் பண்ணிட்டு கொஞ்சம் புதுசாக ஒரு கெட்டப்புக்கு வரலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். புதுசாக ஒரு கெட்டப்னால் நான் வந்து பெரிய ஹீரோ காமெல்லாம் இல்லை. எல்லாம் நார்மலாக பண்ணுறது அந்த தலைக்கு ஹீட்டர் வச்சு முடி சீவிக்கிறது, மீசி இருக்கும்போது தாடி எடுத்துடுறது, இல்லை ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா 2யுமே எடுத்துடுறது. பட் எனக்கு வந்து இந்த கடைக்கு வரும்போதெல்லாம் ஒரு புதுசாகவே இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம கட்டிங் சேவெல்லாம் சிலர்லாம் வந்து வீக்லி 1 டைம் பண்ணுவாங்க, மந்த்லி 1 டைம் பண்ணுவாங்க, 2 மந்த்ஸ் 1 டைம் கூட பண்ணுவாங்க. பட் நம்மளை பொறுத்தவரையிலுமே நம்மளுக்கு எப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப மட்டும்தான். ஏன்னா அடுத்தடுத்து நம்மளோட ஸ்கில்ஸ் வேணும். சினிமா படத்தில் நடிக்க போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மூவி ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கும் நம்மளுக்கு, இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா, நம்மளோட பேஸில் நம்ம என்ன இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லணும்னு வரேன். பட் பரவாயில்ல, நல்லாவே இருந்துச்சு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நான் ஒரு ஏட் விளம்பரம் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் சொல்லலை. பட் நான் போனதை வீடியோவாக போட்டேன். அது வாய்ஸாக சொல்ல முடியல. பட் என்ன சொல்கிறது, இதெல்லாம் எதுக்காக பண்ணுறான், இவனே விளம்பரப்படுத்திக்கிறானா, இவன் அந்த கடையை விளம்பரம் பண்ணுறானா அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். பட் கண்டிப்பாக நல்லாவே கட்டிங் சேவிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கூட அதில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலூரில் 4 ரோட்லேருந்து ஒரு உஜ்ஜீவன் பேங்க் கனரா பேங்க்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான். ப்ரைஸுமே ரொம்ப 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 கம்மி தான். அதுலேயுமே பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு நம்ம தலைமுடி மற்றும் மீசை இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அங்கே போனால் தான் தெரியுது. பேசியல்லேருந்து எல்லாமே நிறைய விதமாக சொன்னாங்க. அதுவும் ஒரு ஃபேமிலி கார்டெலாம் கூட காட்டுனாங்க. என்னப்பா இத்தனை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஷாக் ஆகிட்டேன். பட் இருந்தாலுமே கூட ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு ரேட். அது நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி என்னோடய பட்ஜெட்டுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் அதுவும் லைட்டாக ஒரு பேசியல் தான், கட்டிங் அண்ட் சேவிங்கோட பேசியல் பண்ணேன். கிட்டத்தட்ட 700 இதை வந்து நிறைய பேர் நான் ஃப்ரீயாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அது முழுக்க 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 பொய்யா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் போட்டு எனக்கு கலாய்ச்சிட்ருக்காங்க. அதுவும் என் கூட சுற்றுறவங்களே சிலர் சொன்னாங்க, முடிவெட்ட போகிறதெல்லாம் நீ வீடியோ எடுத்து போடணுமாடா, அந்தளவுக்கு நீ என்ன செலிப்ரிட்டி ஆகிட்டியாடா அப்படின்னாங்க. நான் செலிப்ரிட்டிலாம் இல்லைப்பா, நான் ஏதோ முடிவெட்ட போனேன், சரி வீடியோ எடுத்து போட்டு பார்க்கலாம். ஏன்னா இன்ஸ்டாவாகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு வந்து இதே நேம் உருப்படாதவன் யூடியூப் சேனல், உருப்படாதவன் யூடியூப் சேனல். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் அதே நேம் தான். ஏன்னா நீங்கள் எதில் போய் ஒரு பேர் அடிச்சிங்கனாலுமே எனக்கு அதே நேம் தான் வரும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து உருப்படாதவன் அப்படின்னு ஒரு டைட்டில் அடிச்சிங்கன்னா அதில் என்ற பேர் இது தான் வரும். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மறக்காம நம்ம சேனலை பார்த்துட்டு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகாக ஹேர் கட் பண்ணணும், ஃபேஷியல் பண்ணணும், அதேமாதிரி கல்யாணத்துக்கு இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா 4 ரோட்டுக்கு ப்ளூ பேஸ் சலூன் அந்த ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை நான் ஆல்ரெடி 3 டைம் சொல்லிட்டேன், என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் உலகிட்டு இருக்கான் அப்படின்லாம் நினைப்பீங்க. பட் நிஜமாலுமே அதுதான் உண்மை. நானும் என்ன சொல்கிறேன்னு தெரில. மறக்காமல் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனல் நீங்கள் ஆல்ரெடி அந்த கடைக்கு போயிருந்தீங்கனாலோ இல்லை இதுக்கப்புறம் போனீங்கன்னா கூட நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நான் ஒரு பில்டப் கொடுக்குறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. நான் அந்தளவுக்கு பெரிய அப்பாட்டாக இல்லை. நீங்கள் வீடியோவை நான் ரொட்டேட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் மொபைலை திருப்பி வச்சு பாருங்கள். சாரி கோச்சிக்காதீங்க. இன்னும் வீடியோ எடுக்கிறது கூட இவனால் ஒழுங்காக எடுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. சரிங்க, இந்த வீடியோவில் கிளம்புற மாதிரியே நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ பேசிட்டு கட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க போகிறேன். அனைவரும் நன்றி. எம் செந்தில் குமார்.